ஞானசேகரன் நாங்க விட்டு வேண்டியதா இருந்தது. யார் அந்த சார்? யார் அந்த சார்? இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒருத்தர் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, மொபைல் போன் ஆன் இருந்தா நான் சென்னையில உட்கார்ந்துட்டு உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும். காலகட்டத்துல யார் அந்த சார் போன் பண்ணாருன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு 2000 போலீஸ் அங்க நிக்கிறாங்க. போலீஸ்க்கு இருக்கிற அதிகாரம் இல்ல. அந்த எப்படி யார் அந்த சார் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கில்ல. இது பார்த்துட்டு பயந்துட்டு 2000 பேர் போலீஸ் வந்து பெண்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல ஒவ்வொரு காலையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பெண்கள் வந்து இங்க வர முடியாம தடுக்கிறதுக்கு நீங்க வந்து காவல் கொடுத்துட்டு இருக்கீங்க, அவங்கள வந்து வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க போராடினா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நியாயம் கேட்டு போராடினா என்ன பிரச்சனை? இன்னைக்கு யாருமே ஒரு பெண் கூட நிக்கலன்னா பெண்ணுக்கு பெண்ணாக வந்து நாங்க ஒண்ணு நிப்போம். கட்சிக்கு அப்பாற்பட்டது. ஆனா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வந்தா நாங்க வந்து நிப்போம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை நடந்தா, ஒரு குழந்தைக்கு பிரச்சனை நடந்தா, நாளைக்கு உங்க வீட்டுல என் வீட்டுல அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டு குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்க கைவிட மாட்டோம். ஒவ்வொரு குழந்தை எங்க குழந்தை. ஒரு தாயங்கிறது முறையில நான் சொல்றேன், ஒவ்வொரு வீட்டுல வாழ்ற குழந்தை இந்த மாதிரி நான் பாத்துட்டு இருக்கேன். எங்களுக்கு வேணும் நீதி, நியாயம், பெண்களுக்கான பாதுகாப்பு. இன்னைக்கு குழந்தைங்க வெளியில போனாக்கா, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ஐயோ திரும்பி வருவாளா, வாசல்லயே போதை பொருட்கள் விற்கிறாங்க. அது யார் பண்ணது? உங்க ஆட்சியில போதை பொருட்கள் இன்னைக்கு தமிழகத்துல எங்க போனாலும் குழந்தைங்களுக்கு ஈஸியா போதை பொருட்கள் கிடைக்குது. அது யார் ஆட்சியில? உங்க ஆட்சியில. ஒருத்தர் சாதிக் பாட்சாவை கைது பண்ணாங்க. அவர் யாரு? உங்க கூட நின்னுட்டு போட்டோ எடுத்துட்டு உங்க கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்த சாதிக் பாட்சா. நீங்க என்ன பண்ணீங்க? அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏதாவது நடவடிக்கை இருக்கா? அது யார் கூட சம்பந்தப்பட்டது? அது சாதிக் பாட்சா தனியா பண்ண முடியுமா? உங்க கட்சியில இருக்கிறவங்க எத்தனை பேர் அதுல வந்து உடனடியாக கூட நின்னுட்டு வேலை செஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல.